ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் நேசர் இயேசுவின் அழகு என்னில் காணப்பட வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம். ஆம், என் நேசர் 10,000ங்களில் சிறந்தவர். அந்த தேவனுடைய அழகு என் நிமித்தமாய் அலங்கோலமாக்கப்பட்டது, விகாரமாக்கப்பட்டது. எல்லாவற்றையும் இழந்தவராக நின்று கொண்டிருந்தார். எதற்காக? அவருடைய அழகு என்னிலே காணப்பட வேண்டும் என்பதற்காக. அவர் தன்னை அழித்து உன்னையும் என்னையும் அழகுபடுத்தினார். என்னை அழகாக்க தன்னுடைய அழகை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகையினாலே அதை இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நாம் ஆண்டவருடைய அழகை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, அவருடைய திவ்ய சுபாவங்கள், இருதயத்திலே மறைந்திருக்கிற திவ்ய சுபாவங்கள் வெளிப்படுத்தப்பட்டு அவைகளின் மூலமாய் ஆண்டவருடைய அழகு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் அழகாக காட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆவிக்குரிய வஸ்திரங்களாகிய அந்த ரட்சிப்பின் சால்வை, நீதியின் வஸ்திரங்களை நான் அணிந்து என் தேவனுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். இன்று தொடர்ந்து நாம் நிறைவாக பார்க்கின்ற ஒரு காரியம், நற்கிரியைகளின் மூலமாகவும் நாம் தேவனுடைய அன்பை, இல்லையென்றால் தேவனுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும். அந்த நற்கிரியைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது வெகு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது சவால் நிறைந்த ஒரு பாதை, பாடுகள் நிறைந்த ஒரு பாதை. பாடுகளை கண்டு பின்னோக்கி விடாதவாறு நற்கிரியைகளை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம், எந்த பாதைகளின் வழியாக நாம், அது கஷ்டமான பாதைகளாக இருந்தாலும், கண்ணீரின் பாதைகளாக இருந்தாலும், அவைகளின் மூலமாய் என் நேசரின் அழகை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். தியான பகுதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வசனங்கள். தியான வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி. 1 தீமோத்தேயு 2:10 பின்பகுதி. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும், நற்கிரியைகளினாலும் தங்களை அழகுபடுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு ஸ்திரீகளை குறித்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஸ்திரீகளுக்கானது மாத்திரமல்ல, தேவனுடைய மணவாட்டியாக அவருக்கேற்ற அலங்காரமுள்ளவர்களாக திகழ வேண்டிய தேவபக்தி உள்ள ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நற்கிரியைகள் என்பது நாம் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகள், தான தர்மங்கள், புண்ணிய கிரியைகள் ஆகியவற்றை மட்டுமல்ல, முக்கியமாக ஆண்டவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றுவதை குறிக்கிறது. எனவே தான் இங்கே எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகின்ற பொழுது 13ஆம் அதிகாரம் 20 மற்றும் 26வது வசனத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது, சமாதானத்தின் தேவன் நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக என்பதாக குறிப்பிடுகிறார். சகல நற்கிரியைகளையும் செய்ய, சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக, அதாவது பிழையற்றவர்களாக, எந்த ஒரு நற்கிரியை செய்தாலும் ஏனோதானவென்று கடமைக்காக அல்ல, அது கர்த்தருக்காக என்று செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அவர் சொல்லுகிறார், சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவார்கள். நாம் அரைகுறையாய் செய்து, அரைகுறை மனதோடு செய்து அப்படியே அந்தரத்தில் விட்டுவிடுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. என் ஆண்டவருடைய அழகை கடைசி மட்டும் நான் நிறைவேற்ற வேண்டும். ஆம், சீர்பொருந்தினவனாக, நன்மை செய்ய படிக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும், நற்கிரியை செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தன்னை பின்பற்றுபவர்களுக்காக மாத்திரமல்ல, தன்னோடு கூட ஊழியத்திலே பங்கு பெறுபவர்களுக்காக மாத்திரமல்ல, அனைத்து மக்களிடத்திலேயும் அந்த அன்பை கடைசி வரை காட்டினார். ஒவ்வொருவரையும் நேசித்தார்.
தன்னை பின்பற்றுகிறவர்களை நேசித்தார், தனக்கு தூரமாயிருந்தவர்களை நேசித்தார். பாவம் செய்தவர்களை பாவி என்று அவர் அழைக்கவில்லை, அவர்களுக்கும் நன்மை செய்தார். மகளே என்று அழைத்தார், மகனே என்று அழைக்கிறார். நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை என்று சொன்னார். நன்மை செய்கிறவர், நற்கிரியை செய்கிறவர், பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவினுடைய கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த நற்கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக அவர் தன்னுடைய ஊழியத்தின் முதல் நாளிலிருந்து நிறைவு நாள் மட்டுமாக அவர் எல்லாவற்றையும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தேவன் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவர் தனக்குரியவர்களுக்காக மாத்திரமல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கரிசனை ஒரு சிறு கூட்டத்தோடு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் தேவனை கண்டுகொள்ள வேண்டும். ஆகையினாலே நல்லோருக்கும் பொல்லோருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நற்கிரியைகளை செய்கிறவராக இருக்கிறார். எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுக்க வந்தவர். இந்த உலகத்தின் ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்பின் பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே வந்தவர். ஆகையினாலே அந்த பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற நற்கிரியைகளை செய்து முடிக்கிறவராக மீட்பின் பலியாக தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாய் வந்தார். நல்லவர்களுக்காக அல்ல, நல்லவர்களுக்காக அல்ல, என்னை போன்ற துன்மார்க்கர்களுக்காக, ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களுக்காக தேவன் நற்கிரியை செய்து நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் 4:34 கூறிய ஆண்டவராக இயேசு தம்முடைய இந்த உலக ஜீவியத்தின் முடிவிலே அவர் சொல்லுகிறதை பாருங்கள். யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த நற்கிரியைகளை செய்து முடித்தேன் என்பதாக சாட்சியோடு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி யோவான் 19:30 சொல்லுகிறார். முடிந்தது என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் தலை சாய்த்து தம்மை ஒப்புக் கொடுத்தாரே, அவருக்கேற்ற அலங்காரம் உள்ளவர்களாய் அவருடைய வருகையில் நாம் காணப்படும்படியாக நீங்களும் நானும் நற்கிரியாகிய தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணமாய் செய்து நிறைவேற்ற வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற்றப்படுவது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. பல சவால்கள் நிறைந்த ஒரு பாதை, பல கஷ்டங்கள் நிறைந்த ஒரு பாதை, பலவிதமான போராட்டங்கள் மிகுந்த ஒரு பாதை. கர்த்தராகிய இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாக சியோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படியாக அவர் என்னை அனுப்பினார் என்பதாக ஏசாயா 61:3 நாம் வாசிக்கிறோமே. சிங்காரத்தை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பியூட்டி, அழகை கொடுக்க என்னை அனுப்பினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழகை கொடுப்பதற்கு அவர் கடந்து வந்த பாதை தியாகத்தின் பாதை, விலைக்கிரயத்தின் பாதை, இரத்தம் சிந்துதலின் பாதை, அங்கே தன்னையே முற்றுமுடிய அழிய கொடுத்த ஒரு பாதை என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய நற்கிரியைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய பாதைகள் பாடுகள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கலாம், துயரம் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கலாம், துன்பங்கள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கலாம். ஆம், இந்த விதமான பாதைகளிலே கடந்து செல்லும் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை கேள்வி கேட்காமல், அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவரை துக்கப்படுத்தாமல், மனத்தாழ்மையோடு ஆண்டவர் தாமே அவற்றை தங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையோடு நாம் காணப்பட வேண்டும். பக்தனாகிய யோபு பலவிதமான துயரங்களின் பாதைகளினூடாக கடந்து சென்றபோது, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று கூறி தன்னை தன்னுடைய தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு ஆண்டவர் இரண்டத்தனையாய் அருளினார். அவனுடைய துயரத்தை தேவன் ஆனந்த களிப்பாக மாற்றினார். அவனுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீயும் நானும் நமக்கு முன்பாக யோபுவை ஒரு அழகியதொரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்பதாக யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் நேசரின் அழகு, என் நேசரின் பரிபூர்ணமான அழகை என்னிலே வெளிப்படுத்த என் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் நற்கிரியைகள் செய்வதின் மூலமாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதின் மூலமாக, அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நாம் சந்திக்கிற பாடுகளை கண்டு மனம் தளர்ந்து விடாதபடி பாடுகளினூடாக கடந்து சென்று அழகை வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். அந்த நற்கிரியை செய்வதற்கு நீங்களும் நானும் நம்மை கையடித்து கொடுப்போமா? ஆண்டவரே, உமக்காக வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நேசர் இயேசுவினுடைய அழகு என்னிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்பி உண்மையே கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுடைய திவ்ய சுபாவங்கள், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுக்கான பரிபூரணமான அர்ப்பணிப்பு, தேவன் கொடுக்கிற விலையேறப்பெற்ற வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுகின்ற அந்த சிலாக்கியம், இவைகளை நாங்கள் இழந்து விடாது நற்கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமையானவர்களுக்கும் தீமை செய்பவர்களுக்கும் எங்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்களுக்கு நாங்கள் நற்கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, அந்த நற்கிரியை செய்யும் பாதையிலே எத்தனை பாடுகள் உபத்திரங்கள் இருந்தாலும் அவைகளிலே நாங்கள் உம்முடைய அழகை வெளிப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.